துவாம் ஆராத்யாம். ஆகையினால ஆராதிக்கக்கூடிய தேவதைன்னா அம்பாள் ஒருத்தர் தான். சக்தியோட யுக்தமான சிவன் தான் பண்ணணும்னு சொன்னா பரமேஸ்வரனுக்கே அந்த கதினா பாக்கி ஜீவன்களுக்கு எல்லாம் கேட்கணுமா? சக்தி விசிஷ்டமான சிவன் தான் உபாசிய தேவதை. கேவல சிவன் உபாசிய தேவதை இல்லை. அது உபாசிக்கக்கூடிய மார்க்கமே இல்லை. அதை அனுபவிக்கக்கூடிய ஞான மார்க்கம். அது சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய சிவம். நீ உபாசிக்கக்கூடிய மார்க்கம், தியானம் பண்ணக்கூடிய மார்க்கம் அப்படின்னு சொன்னா ஆராத்யாம், ஆராதிக்கக்கூடிய தேவதை. ஆராதனம்னா பாக்கிய ஆராதனங்கள், பலவிதமான பதார்த்தங்களை வச்சுட்டு வெளியில உபாசிக்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய தேவதையாக இருக்கிறவள் சக்தியோடு கூடிய பரமேஸ்வரன். கேவல சக்தியும் இல்லை, கேவல சிவனும் இல்லை, ரெண்டோடு அகஸ்வாம் ஆராத்யாம். ஒன்னதான் ஆராதிக்கணும். ஆராதிக்கக்கூடியவள் நீ. யாரால் ஆராதிக்கணும்? சக்தி இல்லாட்டா சக்தி இல்லாட்டா சாமர்த்தியம் இல்லைங்கிறது பரமேஸ்வரனுக்கு மட்டும் இல்லை, எந்த ஜீவனுக்கும். பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளுக்கும் அம்பாங்கிற சக்தி சம்பந்தம் இல்லைன்னா பண்ண முடியாது. சிருஷ்டிகர்த்தினி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரணி ருத்ரரூபா விரோதானகரீஸ்வரி சதாசிவா அனுகிரகா பஞ்சகத்திய பராயணா. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் பரமேஸ்வரன் சதாசிவன் 5 ஸ்வரூபத்துக்கும் சக்தியை கொடுக்கிறவள் அம்பாள். திருட்டி திரி சம்மானம் திரோதானம் அனுகிரகம்னு 5 விஷயங்களை செய்யறதுக்கு பண்றவள் நீ. அதனால இவர்கள் அத்தனை பேரா நீதான் ஆராதிக்கக்கூடியவள். ஹரிஹர அசத்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி விரவி. ஹரினா மகாவிஷ்ணு, அரண்ணா பரமேஸ்வரன், விரிஞ்சா அகாரந்த புள்ளிங்கம் பிரம்மா, விரிஞ்சாதி விரவி ஆதி சப்தத்தினால வேதங்கள்லாம் சேர்க்கிறார். வேதங்களாலே உபாசித்த தேவதை அம்பாள். வேதங்களே அம்பாள் தான் சோதரங்கள் சொல்றது. மனுஷந்திர குபேரசிய என்று 12 பேர் துவாதசாமி உபாசகாக. இத்தனை பேராலையும் உபாசிக்கக்கூடியவன் நீ ஒருத்தர் தான். அசஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி விரவி. அசஸ்வாம் ஆராத்யாம். உன்னை ஆராதிக்கணும், ஆராதிக்கக்கூடியவன் நீ அப்படின்னா இந்த ஆராதனா கிம்ரூபம் அப்படிங்கிற இடத்துல தேவதா ரூபமா உன்னை உபாசிக்கலாம். நீ ஒரு சக்தி, நீ ஒரு தேவதை அப்படின்னு நினைச்சிட்டு தேவதாத்மகமா உன்னை ஆராதிக்கலாம். இல்ல ஒரு தேவதையே இருந்தா அதுக்கு 2 விதமான சுரூபம். ஒண்ணு யந்திரமயம், இன்னொன்னு தேகமயம். கரஜனாதி அவயவத்தோட காட்சி கொடுக்கக்கூடிய தேவதையாவும் உன்னை ஆராதிக்கலாம், இல்ல யந்திராத்மகமாவும் உன்னை ஆராதிக்கலாம். உபயத்தியாச்ச தேவஸ்யேரி விக்கிரஹே யந்திர கல்பனா வினாசக்ரேன சேத் பூஜா தேவதா ந பிரதீததி. சக்கர பூஜை இல்லாமல் அம்பாள் அனுகிரகமான ஒரு வாக்கியம் இருக்கு. அதனால யந்திராத்மகமாகவும் நான் ஆராதிக்கணும். அதஸ்வாம் பாராஜ்யாம் ஹரிஹர விருஞ்சாதி வீரவி. தேவதையினுடைய தேகமே 2ஆ பிரிஞ்சிருக்குன்னு சொல்ற. சக்கராத்மகமாகவும் விக்கிரகாத்மகமாகவும் இருக்கு. சிவ சக்தியாயுக்தோடையே சொல்ற. சக்தியோட கூடின சிவன் சொன்னா யந்திராத்மகமா உபாசிக்கிறவர்களுக்கு சக்தி சிவன் 2ம் சேர்ந்ததுதான் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம்னு சொல்லக்கூடிய ஒரு சதுர்பி ஸ்ரீகண்டைங்கிற ஸ்லோகத்தை பின்னாடி வரப்போகுது. ஸ்ரீசக்கர வர்ணனை. ஸ்ரீசக்கரத்துல பிந்து திரிகோண பசுகோண அப்படின்னா அதுக்கு பദ്ധதி இருக்கு. அதுல மொத்தம் 9 திரிகோணங்கள் உண்டு. முக்கோணமா 9 வரைஞ்சிருக்கும். 5 கீழ் நோக்கி இருக்கும், 4 மேல் நோக்கி இருக்கும். இந்த 4 திரிகோணம் மேல் நோக்கி இருக்கே இது சிவசக்கரம்னு பேரு. கீழ் நோக்கி இருக்கக்கூடிய 5 முக்கோணத்துக்கு சக்தி சக்கரம்னு பேரு. மொத்தம் நவசக்கரம். சதுர்பிகி சிவசக்கரைஷ்ட சக்தி சக்கரைஷ்ட பஞ்சபிகி நவசக்கரைஷ்டம் சித்தம் ஸ்ரீசக்கரம் சிவயோர்கமுஹு. அப்ப ஸ்ரீசக்கரம்ங்கிறது பரமேஸ்வரன் பரமேஸ்வரி, காமேஸ்வரன் காமேஸ்வரி, சிவன் சிவா 2 பேருடைய சொரூபம். அது ஸ்ரீசக்கரம்ங்கிறது அம்பாள் உண்டி ஆராதிக்கக்கூடிய இல்ல. சதுர்பி ஸ்ரீகண்டையில விசாரமா சொல்ல போற. அதனால நவயோன்யாத்மகமான ஸ்ரீசக்கரம் இது இருந்தாதான் சக்தியாயுக்தோ சிவஹா. அந்த சக்தின்னு சொல்லக்கூடிய சக்தி யந்திரம்னு 5 முக்கோணம் இருக்கு. அது இருந்தாதான்
சிவா பிரபவிக்கும் சக்தா, அந்த அனுகிரகம் பண்றதுக்கு சக்தி வருது பரமேஸ்வரனுக்கு. இல்லாட்டா அந்த ஸ்ரீசக்கரம்லாம் அந்த யோஜாத்மகமான ஸ்ரீசக்கரத்துக்கு அனுகிராக்கியத்துவம் இல்லை. அதனால சொல்ற பிரபவிக்கும் சாமர்த்தியம் கிடையாது. அதனால உன்னை ஆராதிக்கிறது யந்திராத்மகமா ஆராதிக்கும் போது கூட அதஸ்வாம் ஆராத்தியம் யந்திரமயமான ஸ்வரூபத்திலே உன்னை பூஜிக்கும் போது கூட, பரமேஸ்வரனை பூஜிக்கும் போது கூட சக்தியாயுக்தா சிவன் சக்தின்னு சொல்லக்கூடிய பஞ்சகோணங்கள் சதுஷ்கோணங்கள் சேர்ந்து நவயோன்யாத்மகமான ஸ்ரீசக்கரமா இருந்தால்தான் அனுகிராக்கியம் கிடைக்கும்னு சொல்றார். அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விருஜாதி விதவி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி. அகிருத புண்ணியா கதம் பிரபவதி. உன்னை உபாசிக்கணும்னா புண்ணியம் இருக்கணும். எத்தனையோ புண்ணியங்கள் பண்ணியிருந்தால்தான் உபாசிக்கணுங்கிற எண்ணமே வரும். அகிருத புண்ணியா கதம் பிரபவதி. புண்ணியம் இல்லாதவன் எவ்வாறு உன்னை நமஸ்கரிப்பதற்கோ உன்னை ஸ்தோத்திரம் செய்வதற்கோ ஈடுபடுவான்? ஸ்தோத்திரம் செய்வதிலோ நமஸ்காரம் செய்வதிலோ ஈடுபாடு எப்படி அவனுக்கு கிடைக்கும்? கதம் அகிருத புண்ணிய பிரபவதி. இதே பக்தி மார்க்கத்துல இந்த ஸ்டேட்மெண்ட கொடுக்கிற இவர் தான் ஆதிசங்கர விவேக சூடாமணியில ஞான மார்க்கத்துல இதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். முக்திரன்னோ சதகோடி ஜென்ம சுகுதைஹி புண்ணியத்தினால் அம்பியதே. உனக்கு முக்தி வேசில கிடைக்கும் நினைச்சுறாங்க. 100 கோடி ஜென்மா புண்ணியம் இருந்தா உனக்கு ஞான மார்க்கத்தை ஈடுபாடு வரும்னு சொல்ற. இங்க அதே மாதிரி சொல்ற, உனக்கு புண்ணியம் இருந்தா அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ நமஸ்காரம் பண்றதுக்கோ உனக்கு என்ன வரும்? அகிருத புண்ணிய பிரபவதி. நான் ஒண்ணுமே பண்ணலையே. இது ஒரு மேலோட்டமா பார்த்தா தத்ரூப மாதிரி தெரியும். ஆதிசங்கர் என்ன சொல்ற, நிறைய ஏராளமான அம்பாளை உபாசனை பண்ணி புண்ணியத்தை சேர்த்துட்டு பகுவிதமான தபஸ் பண்ணி பகுவிதமான பூஜைகள் பண்ணி ஒரு புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறவனுக்கு தான் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ பிரணாமம் பண்றதுக்கோ ஒரு வாய்ப்பு வரும், எண்ணங்கள் வரும்னு சொல்றது மூலமா அவர் என்ன சொல்ற வர, ஆதிசங்கர் சொல்லக்கூடிய நான் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ண ஆரம்பிக்கிறேன்னா நான் அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். சொல்லிக்கலாமா? நான் பெரிய நிறைய புண்ணியம் பண்ணிருக்கேன், அதனாலதான் இந்த ஸ்தோத்திரம் பண்றேன்னு அவர் தன்னா தானே சொல்லிட்டு அவருக்கு அழகா அது அர்த்தம் இல்லை. அது சாமான்யமா உள்ளவா மேலோட்டமா தெரியும். நான் அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன்னு ஸ்டேட்மெண்ட் ஒரு இதுவா அகங்காரமா சொல்லல. இந்த வினயத்தை சொல்ற, அவ்வளவு புண்ணியங்கள் பண்ண அகிருத புண்ணியா கதம் பிரபவதி. புண்ணியம் இல்லாதவனால ஈடுபட முடியாது. நிறைய புண்ணியங்கள் பண்ணிருக்கணும். அநேக ஜன்மார்ஜித சுகிருத புண்ணியதயா விவித தபஸ்தரண உபாசனாதிபிஹி பிராப்த சித்த சுத்திஹி கிருத வேதாந்த பரிசிரமா. இவ்வளவு இருக்கணும். ஏராளமான ஜென்மாக்கள்ல புண்ணியங்களை சேர்த்து பலவிதமான தபச ஆதரணம் பண்ணி உபாசனைகள் பண்ணி இதனால ஏற்பட்டதான சித்த சுத்தியோட இருக்கிறவனுக்கு அம்பாள் உபாசனையில ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ பிரணாமம் பண்றதுக்கோ ஒரு வாய்ப்போ புத்தியோ வரும். ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆதிசங்கர் தானே சொல்லிக்கிறார், நான் ஒன்னும் புண்ணியமே பண்ணல, இருந்தாலும் எனக்கு வந்திருக்கு. இது உன்னுடைய கருணை, இது அம்பாளுடைய கருணை. அவ்வளவு யோகியதை உள்ளவனுக்கு தான் இது கிடைக்கும். ஆனா ஒரு யோகியதையும் இல்லாத எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தன்னைத்தானே அப்படி வினயத்தோடு சொல்லுகிறார். பிரபவதி. இந்த பிரணாம அம்பாளுடைய சன்னிதியில ஒரு நமஸ்காரம் பண்றதுங்கிறது தசாஸ்வமேத அபகிருத்தேன துல்யா ஏகோபி தேவ்யாக சுகிருதம் பிரணாமஹ தசாஸ்வமேத அபகிருத்தேன துல்யா. தேவி பிரணாமிய தசா ஏகோபி தேவ்யாக சுகிருதம் பிரணாமஹ தசாஸ்வமேத அபகிருத்தேன துல்யா. தசாஸ்வமேதி புனரேதி ஜன்ம தேவ்யா பிரணாமி நமுனர்பவாய. 10 அஸ்வமேத யாகம் பண்ண பலனா அம்பாளுக்கு மனம் தெரிஞ்சு நமஸ்காரம் பண்ணினா பக்தியோட. ஆனா என்ன வித்தியாசம்னா 10 அஸ்வமேத யாகம் பண்ணினவனுக்கு சொர்க்காதி சுகம் கிடைச்சாலும் மறுபடியும் பிறப்பு உண்டோ. தசாஸ்வமேதி புனரேதி ஜன்ம. அம்பாளுடைய சன்னதியில மனத்தறிஞ்சு பஞ்சாங்கமோ அஷ்டாங்கமோ நமஸ்காரம் பண்ணினவனுக்கு நமுனர்பவாய பவம்னு சொல்லக்கூடிய சம்சார ஒரு ஜென்மாவே கிடையாது. அவ்வளவு பிரணாமத்துக்கு அவ்வளவு மனம் சொல்லியிருக்கு. அதனால
பிரணாமம் பண்ணணும்னு என்ன வரணும்? ஒரு பக்கம் தள்ளிவிட்டு பண்ணணும்னு தோணும். ஏதோ தலை குடியணும் நல்ல அழகா பிரணாமம் பண்ணணும்னு தோண வேண்டாமா? அதனால பிரணந்தும் நமஸ்கர்த்தும். நமஸ்காரம் பிரணாமங்கிறது என்ன? நமஸ்காரம்னாக்க பிரணாமம்னா நமஸ்காரம்ங்கிற வெறும் அர்த்தத்தை சொல்லல, ஏதோ சரீரத்தினால குஞ்சு எழுதுகிறத வந்து சொல்லல. தற்ஸ்வரூபம் பரிஜாத்மா அர்த்தம் பண்ணா லட்சுமிதர். அம்பாளுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கணுமா? இருந்தாதான் அம்பாளுடைய மகிமை என்ன, அவருடைய ரகசியார்த்தங்கள் என்ன, அவருடைய தத்துவங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? பிரணந்தும்னா அந்த அர்த்தம். ஸ்தோதும்பா கதம் அகிருதமன்ய பிரபவதி. அம்பாளுக்கு என்ன எல்லாருடைய தேஜத்தையும் அம்பா தான் பிடிச்சி இழுக்கிறா. யானினாம விஜேதாம் ஸ்ரீ தேவி பகவதி கீதா பலாதாதஷ்ய மோகாஜே மகாம. மோகத்துல கொண்டு தள்ளிடுவா. மகாமாய கையில வச்சிருந்து யாரையும் நல்ல வழியில இறக்கணும்னு அம்பாள் இல்லேன்னு சொன்னா அம்பாலே மோகத்தை கொடுத்து எதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த காரியத்துல ஈடுபடுத்திடுவா. நல்ல காரியத்தை செய்ய விட மாட்டா. அதனாலதான் அந்த உபனிடம் சொல்றது எவே வைஷே நலப்யா. உனக்கு எப்போ தேவதா பிரசாதமோ இல்லை விரும்பக்கூடிய இதுவோ கிடைக்கும், தேவதா பிராப்தி மோட்சம், தேவதா அனுகிரகம் போகம், போகமோ மோட்சமோ உனக்கு எப்ப கிடைக்கும்? நீ விரும்பினா கிடைக்காது, அவா விரும்பணும். எவே வைஷே ஏசா எம் விரும்புதே. இந்த தேவத்தை யார வரிக்கிறாரோ அவனுக்கு கிடைக்கும். சீட்டு மாதிரி அவன் குழுக்கள்ல யார் பேர் வருதோ. அதனால அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தாதான் பிரணந்தும் ஸ்தோதும் பிரபவதி. யந்திரபரமாக அவனை பூஜிக்கலாம். அகஸ்துவாம் ஆராத்யாம் அப்படிங்கிற இடத்துல பலவிதமான அர்த்தங்களை அருணாமோதரிகாரர் பண்ற. எப்படி ஆராதிக்கிறதுனா யந்திராத்மகமா ஆராதிக்கலாம், பிரணவஸ்வரூபமா அம்பாவை உபாசிக்கிறானா, அம்பாலேதான் பிரணவாத்மகமா இருக்கா. சிவசக்தியா சக்தினா அகார உகார சேர்ந்ததான இது, சிவகான அகாரம், சக்தின்னு சொன்னா இகார உகாரங்கள். வெறும் அகாரத்துக்கு மதிப்பு கிடையாது. இகார உகாரத்தோட சேர்ந்ததான அகாரமா இருக்கக்கூடிய ஓங்காரத்துக்கு தான் உபாசியமான ஒரு தன்மை வருது. அப்படிப்பட்ட ஓங்காரத்தை ஆராதிக்கணுங்கிறத சொல்ற. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா மந்திராத்மகமா இருக்கக்கூடிய அம்பால உபாசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்திரகலா ரூபமா நீ பிரகாசிக்கிற பரமேஸ்வரனை சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. சிவசக்தியாயுக்தோ எரிபவதி சக்த பிரபவிதும். பஞ்சாட்சரி மந்திரங்கள் இந்த ஸ்லோகத்தை உத்தாரணம் பண்ற. கோபால சுந்தரி மந்திரங்கள் இருக்குன்னு நிருசிம்மசூரிங்கிறவர் சொல்ற. இந்த மந்திரம் இந்த ஸ்லோகத்துல சில அக்ஷரங்களை எடுத்து பார்க்கும்போது உடஞ்சு இழுச்சி கொண்டு பார்த்தா சில இடத்துல சில அக்ஷரத்தோட சேர்க்கா இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. மாதிரிகா மந்திரங்கள் கிடைக்கிறது. சக்தியாயுக்தா சிவா. சக்தினா சதுர்த்தி விபக்தியை குறிக்கிறது இல்ல. சிவ சப்தத்துக்கு சதுர்த்தி விபக்தி சேர்த்தா சிவாயன்னு வரும் இல்லையா? சக்தியாயுக்தோ பவதி சக்தா. கடைசியில் நம சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை உதாரணம் பண்ற. இப்படி ரகசியார்த்தமா மந்திரங்கள் நிறைய இந்த மறு ஸ்லோகத்துல இருக்கு. சிவசக்தியாயுக்தோ பவதி சக்த பிரபவிதும் நஜே தேவம் தேவஹ நகது குஷல ஸ்பந்திதுமபி அகஸ்வாம் ஆராத்யாம் ஹரிகண விரிஞ்சாதிவிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வாகதம் அமிர்த புண்ணிய பிரபவதி. பிரணாம் பண்றதுக்கோ ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ அம்பாளுடைய மகிமைகளை சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ அம்பாளுடைய புண்ணியம் இல்லாதவனுக்கு எப்படி சித்திக்கும்? புண்ணியம் இருந்தா தான் சித்திக்கும். இந்த ஸ்லோகத்தை 12 நாளைக்கு 114 தடவை டெய்லி சொல்லிட்டே வருது. ஒரு சதுஷ்கோணம் போட்டு நடுப்புற காம பீஜத்தை எழுதணும். காம பீஜம்ங்கிறது மன்மத பீஜம், கிளி அப்படிங்கிறது காம பீஜம். சதுஷ்சக்கரம் போட்டு ஒரு சதுஷ்கோணமாக யந்திரம்ங்கிறது ஒரு தகத்துல வரையணுங்கிறது இல்ல, கீழே ஒரு கோலத்துல வரைஞ்சாலே யந்திரம் தான். மஞ்சள் பொடியினாலேயோ குங்குமத்தினாலேயோ ஒரு வெள்ளி தட்டிலேயோ ஒரு வாழை இலையிலையோ இல்ல சுத்தமான வஸ்திரங்கள்லயோ சதுஷ்கோணம் போட்டு நடுப்புற கிளீன்னு பீஜாட்சரத்தை எழுதி அதுல அம்பால பூஜை பண்ணணும்.
திரிபுர சுந்தரிங்கிற தேவதை பேர்ல அம்பாளை ஆவாகனம் பண்ணி பூஜைகளை பண்ணி நெய் கலந்ததான சுத்தானத்தை நைவேதனம் பண்ணு சொல்றாரு. நெய் சாதம், கிருத்தான்னம், கிருத்தபூதம் அன்னம், நல்ல சுத்தமான அன்னத்தை வெடிச்சுட்டு நிறைய நெய்யை விட்டு, சுத்தமான நெய்யை விட்டு, நெய் முதக்கணும், கிருத்தபூதம் அதை அப்படியே நைவேத்தியம் பண்றது. தொடர்ந்து 12 நாளைக்கு 116 ஆவர்த்தி டெய்லி இது ஜபம் பண்ணிட்டே வரணுமா. ஜபம் பண்ணிட்டே வந்தாக்க என்ன கிடைக்கும்னா உயர்ந்ததான அதிகாரம் கிடைக்கும், பதவி கிடைக்கும் அப்படின்னு ரகசியார்த்தமா பிரயோகங்களை, காமனா பிரயோகங்கள். இந்த காமனை வேணும்னா இதை தனியா யூஸ் பண்ணுன்னு ருத்ரத்துக்கும் இருக்கிற மாதிரி, ருத்ரத்தையும் பூரா ருத்ரம் ஜபம் பண்ண முடியாத ஒரு இருக்க ஒட்டி எடுத்துட்டு இதை நான் ஜபம் பண்ணலாம்னா நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துக்கு ஏன்னா இது ரகசியார்த்தமா இருக்கிறதுனால இது வெறும் ஸ்லோகமாக இல்லை, இது மந்திராத்மகமா இருக்கு. பஞ்சாட்சரி மந்திரம் மாதிரி 7-8 மந்திரங்கள் இதுக்குள்ள கம்பீரமா இருக்கு. மந்திர கம்பீரமாக இருக்கிறதுனால இது ஜபம் பண்ணினாலே ஏராளமான மந்திர ஜபம் பண்ணதான பலன்கள் கிடைக்கிறது. ரகசியமாக மந்திரங்கள் இருக்கு மந்திரத்துக்கு பலம் ஜாஸ்தி. எத்தனைக்கு எத்தனை ரகசியமா அதை பாதுகாக்கிறோமோ அத்தனைக்கு எத்தனை பலம் ஜாஸ்தி. அதுக்கும் மேல என்ன மந்திரம்னே தெரியாம சொன்னா அதிகமான பலன். அதனால இதுக்குள்ள என்ன மந்திரம் இருக்கு, நாம எந்த மந்திரத்தை ஜபம் பண்றோமே தெரியாம ஏதோ அப்பால பத்திரதால தோற்றம் நினைச்சுட்டே ஜபம் பண்ணினா லட்சக்கணக்கான ஆவதி ஜபம் பண்ண பலம் இந்த மந்திரம் கொடுக்கறது. கோபால சுந்தரி மந்திரம் மாதிரி ஏராளமான மந்திரங்கள், 6-7 மந்திரங்கள் இதுல இருக்குன்னு நிறைய ரொம்ப கிளிஷ்டமாக அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கு. சொன்னாலும் நம்ம அந்த மார்க்கத்துல இருக்கிறதுனாலதான் புரியும். அதனால அந்தந்த மந்திரங்கள் தெரியாம பண்ணினாலே பலன் ஜாஸ்தி, பண்ணினாதான் பலன் ஜாஸ்தி, தெரிஞ்சுட்டு பண்ணினா கொஞ்சம் பலன் குறைச்சல். அதனால சொல்றாரு நல்ல உயர்ந்ததான பதவிகள், அதிகாரம் கிடைக்கணும், இருக்கிற பதவியை காட்டி உயர்ந்த பதவி கிடைக்கணும், பெரிய இடத்துல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவன் இதை பண்ணணும். 12 நாள் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. 116 ஆவர்த்தின்னு சொல்றார். 12 நாளைக்கு 116 ஆவர்த்தி தான் நம்ம பண்ணியாச்சே, பலம் கிடைக்கலன்னா என்ன பண்றது? இன்னொரு தடவை பண்ண வேண்டியதுதான். எத்தனை பிரதிபந்தம் இருக்கு நமக்கு என்ன தெரியும்? இத்தனை ஆவர்த்தி பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கோம். அந்த ஆவர்த்தி பண்ணி பலம் கிடைக்கலன்னா நீ இப்படி ஒரு வாழ்க்கை நடத்துவ, ஒரு வைதிகமான ஒரு வேதத்தை அடிப்படையா உள்ளதான ஒரு ஆச்சாரமான வாழ்க்கையில இருப்பேன்னு நினைச்சிருந்தா அவர் ஒரு மருந்து கொடுக்குறாரு, மெடிசன். நீ ஒழுங்காதான் வாழ்க்கை நடத்துவேன், டாக்டர் இத்தனை வேலை சாப்பிடுங்கிறார். நீ என்ன அபத்தியத்துல இருக்கேன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அதனால நம்ம எப்படி எவ்வளவு தூரம் வேலைக்கு போயிட்டோம். அதுக்கு ஒரு 2 சதுர்குணம் எவ்வளவு சாஸ்திரத்துல 1000 ஆவர்த்தி பண்ண சொன்னா 4000 பண்ண வேண்டியிருக்கு. நீ 4 மடங்கு எக்ஸ்ட்ரா பண்ணாதான் படிக்க ஆரம்பிக்கிறது. அதனால அதுக்குள்ள படிச்சதுன்னா சீக்கிரம் காமனைகள்லாம் எது வரைக்கும் காமனா இஷ்ட பிராப்தியா இருந்தோ அது வரைக்கும் ஆவர்த்தி கரண்டே இருக்கணும். இப்படி பண்ணினாக்க பலன் ஜாஸ்தி. எந்த காமனையும் இல்லாமல் இது ஜபம் பண்ணிட்டே வந்தாலே அம்பாளுடைய அனுகிரகம் தெரியும். போகம் மோட்சம்னு சொல்லக்கூடிய ஐதீக ஆமஸ்மிக சுகத்தை அம்பாள் அனுகிரகத்தினால கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறோம்.